அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு லேட்டஸ்ட் டெக் அப்டேட்ஸ் என்னென்னு குயிக்காக பார்த்துடலாம். அ வெரி ஹாப்பி ஃப்ரைடே. எக்ஸைட்டிங் அப்டேட் பார்த்தீங்கன்னா கூகுள் பிக்சல் 6a இந்தியாவில் லான்ச் ஆகிடுச்சு. ப்ரீ ஆர்டர்ஸ் ஆஃபர்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதோட BSNL 4Gக்காக நீங்கள் வெயிட்டிங் அப்படின்னா உங்களுக்கு ஒரு டிஸப்பாயிண்டிங் அப்டேட் காத்திருக்கு. அதுவும் என்னன்னு பார்த்துடலாம். ட்விட்டர் டாபிக்ஸில் தமிழ் இன்க்ளூட் பண்ணியிருக்கதா தெரியுது. எல்லாமே பார்த்தலாம் டெக்னிக்ஸ் நம்பர் 891ல் இன்றைக்கும் Paytm கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். ட்விட்டர் இந்தியா உங்களுடைய டாபிக் செக்ஷனில் தமிழ் இன்க்ளூட் பண்ணியிருக்கதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ட்விட்டர் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாபிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் போஸ்ட், அதாவது நமக்கு இன்ட்ரெஸ்டான டாபிக்ஸ் ஃபாலோ பண்ணுற மாதிரி. மூவிஸ் பிடிக்கும், என்டர்டெயின்மெண்ட் பிடிக்கும், ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும்னா என்ன டாபிக் பிடிக்குமோ அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு செக்ஷன் 2019ல் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. குளோபலாக இந்தியாவில் 2020ல் கொண்டு வந்திருந்தாங்க. கொண்டு வரும்போது ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் தான் இருந்தது. அதுக்கப்புறம் இவங்க ஆட் பண்ண லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தி மட்டும்தான் வச்சுருந்தாங்க. இப்போ செகண்ட் லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ட்விட்டரில் அதிகமான சர்ச் தமிழில் இருக்கிறதுனால டாபிக்ஸ் போஸ்ட் இதெல்லாமே தமிழ் ஃபாலோவர்ஸ்க்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக தமிழ் ரீஜனல் லாங்குவேஜும் ஆட் பண்ணியிருக்கதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ட்விட்டர் யூஸ் பண்ணுவீங்கன்னா இதையும் நீங்கள் செக் பண்ணலாம். இன்ஸ்டாகிராம் இவ்வளோ நாளாக ஒரு ஃபோட்டோ ஷேரிங் ஆப்பாக தான் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். நம்மளுடைய ஃபோட்டோஸ் போஸ்ட் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ மெட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு புது ஃபீச்சர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ச்சபிள் மேப் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் தான். இனிமேல் இன்ஸ்டாகிராம் ஆப் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது வழியாகவும் மேப்ஸ் நீங்கள் சர்ச் பண்ணலாம். பக்கத்தில் இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட்ஸ், ஹோட்டல்ஸ், நீங்கள் ஏதாவது ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா சர்ச் பண்ணுற மாதிரி சர்ச்சபிள் மேப் அப்படின்னு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க டேட்டா கலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வழியில் பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்ணி சம்மந்தமே இல்லாமல் ஃபோட்டோ ஷேரிங் ஆப்பில் இப்போ மேப்பும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒருவேளை BSNL உடைய 4G லான்ச்காக வெயிட்டிங் அப்படின்னா கண்டிப்பாக இந்த அப்டேட் உங்களுக்கு டிஸப்பாயிண்டிங்காக தான் இருக்கும். ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ப்ரைவேட் டெலகாம் செக்டார்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்டெல், ஜியோ, வோடஃபோன் எல்லாருமே இந்தியாவில் 5G லான்ச் பண்ண போகிறாங்க. ஸ்பெக்ட்ரம் ஆப்ஷன் முடிஞ்சோடனே இந்த வருஷம் கடைசிக்குள்ளே எல்லா டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸும் 5G இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. அதே சமயத்தில் BSNL அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4Gக்காக இப்போ தான் TCS, அதாவது டாடா கன்சல்டன்சியோட கொலாப் பண்ணி 4Gக்கான ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியா முழுக்க அவங்களுடைய 4G சர்வீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் கொண்டு வந்துருவோம் அப்படின்னு முதல்ல சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ அவங்களுடைய ரிசர்ச் அண்ட் டெஸ்டிங் ரொம்பவே டிலே ஆகிறதுனால 24 மந்த்ஸ்க்குள்ளே நாங்கள் பேன் இந்தியா 4G கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 24 மந்த்ஸ் அப்படின்னு சொல்லும்போது 2 இயர்ஸ் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ நெக்ஸ்ட் இயர் நம்ம எதிர்பார்க்கலாம் 2023 எண்ட் இல்லைன்னா 2024ல் தான் BSNL உடைய 4G வரும் அப்படின்னு தெரியுது. Flipkart பிக் சேவிங்ஸ் டே சேல் இந்தியாவில் ஜூலை 23 ஸ்டார்ட் ஆகி ஜூலை 27 வரைக்கும் இந்த சேல் போக போகுது. ஸோ இங்கே சேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்ஸ்லையும் இருக்குது. எக்ஸ்க்ளூசிவாக மொபைல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ் நிறைய இங்கே ரிவீல் பண்ணியிருக்காங்க. எல்லா பாப்புலர் பிராண்ட்ஸ்லையும் இங்கே ஆஃபர்ஸ் ரிவீல் பண்ண போகிறாங்க. இங்கே மெயின் ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேங்க் கார்டு தான். இவங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்க பேங்க் கார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ், அதுக்கப்புறம் சிட்டி பேங்க், கொட்டாக் பேங்க், RBL பேங்க். ஸோ இந்த பேங்க்குடைய கார்ட்ஸ் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா எல்லா ப்ராடக்ட்ஸ்லேயும் 10% வரைக்கும் நீங்கள் டிஸ்கவுண்ட் கிளைம் பண்ண முடியும். ஸோ 4 பேங்க் கார்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறது நல்ல விஷயம் தான். ஏன்னா பொதுவாக ஒரே ஒரு பேங்க் கார்டு தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த வாட்டி 4 பேங்க் கார்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 10% எல்லா ப்ராடக்ட்ஸ்லையும் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கார்டு யூஸர்ஸ்க்கு. சாம்சங் அன்பேக் ஈவென்ட் டேட் இந்தியாவில் ஆகஸ்ட் 10 அப்படின்னு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இங்கே அவங்களுடைய எக்ஸ்க்ளூசிவ் ப்ராடக்ட்ஸ் Fold 4, Flip 4, அதுக்கப்புறம் Watch 5, Buds 2 எல்லாமே வரப்போகுது. ஸோ இந்த லான்ச் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கூடவே அவங்க ரிவீல் பண்ணிருக்கிறது போன வருஷம் இவங்க சேல் பண்ண ஃபோல்டபிள் டிவைஸ். பொதுவாக ஃபோல்டபிள் டிவைஸ் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் அதை நம்ம யோசிக்க மாட்டோம். பட் இங்கே சேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபலாக 10 மில்லியன் யூனிட்ஸ் வரைக்கும் இது வரைக்கும் அவங்க சேல் பண்ணியிருக்காங்க. இதில் அதிகமாக சேல் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா Flip 3 அப்படின்னு தெரியுது. ஏன்னா போன வருஷம் Flip 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர் 1 lakh, அதாவது 70,000 to 80,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் கொண்டு வந்திருந்தாங்க. குளோபலில் அண்டர் $1,000 அப்படிங்கிறதுனால நிறைய பேர் அந்த ஸ்மார்ட் ஃபோனை வாங்கினதா தெரியுது. ஸோ இந்த வருஷமும் Flip 4ல் அதிகமாக இவங்க கான்சென்ட்ரேட் பண்ண போகிறதா தெரியுது. எஸ்பெஷலி கவர் ஸ்க்ரீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வருஷத்தை விட இந்த வருஷம் கொஞ்சம் பெருசாக இருக்கலாம் தெரியுது. அதோட அப்கிரேடட் கேமரா, அப்கிரேடட் பெர்ஃபார்மன்ஸோட உங்களுக்கு Flip 4 இந்தியாவில் லான்ச் ஆகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம்.
Vivo T1X இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு 4G டிவைஸாக இந்தியாவில் 11,999 லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே நீங்கள் ஒரு வேளை HDFC கார்டு யூஸர் அப்படின்னா 1000 ரூபாய் ஆஃபரில் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை 10,999க்கு பர்ச்சேஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, இப்போ இதோட பெர்ஃபார்மன்ஸ் அதாவது அந்த 2 ஸ்கோர்ஸும் ரிவீல் ஆயிருக்கு. ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,70,000 கிட்ட. ஸோ வந்து நார்மல் ஆக்டிவிட்டீஸ் கேமிங்கும் ஹேண்டில் பண்ணுற மாதிரி வந்து ஒரு 4G டிவைஸ், அதுவும் அஃபோர்டபுளாக கொண்டு வந்திருக்காங்க. ஸ்லீக்காகவும் இருக்குது. இது 8mm திக்னஸோட இவங்க லான்ச் பண்ணாங்க. நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்க கூகுளுடைய பிக்சல் 6a இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் ஆகிடுச்சு. ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கூகுளுடைய ஓன் சிப், அதாவது கூகுள் டென்சார் ப்ராசஸர் டைட்டன் M2 இந்த சிப்போட லான்ச் பண்ணியிருக்காங்க. கொரில்லா கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் இது Android 12. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் OLED பேனல், 4410 mAh கெப்பாசிட்டி, 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், dual camera primary sensor 12.2 மெகாபிக்சல், செல்ஃபி கேமரா 8 மெகாபிக்சல். இந்த ஃபீச்சர்ஸோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43,999க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒரு வேளை வந்து ஆக்சிஸ் பேங்க் கார்டு, அதாவது டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு இந்த கார்டு வச்சுருந்தாலும் இதில் 4,000 rupees வந்து ஆஃபர், லான்ச் ப்ரைஸ்லேருந்து உங்களுக்கு 4,000 rupees ஆஃபரோட கிடைக்குது. அது மட்டும் இல்லை, இப்போ இந்தியாவில் ப்ரீ ஆர்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃப்ளிப்கார்ட்டில் இதோட ப்ரீ ஆர்டர் பேஜ் அவைலபிளாக இருக்குது. ஸோ யார் வேணாலும் ப்ரீ ஆர்டர் பண்ணுற மாதிரி ஓப்பன் ப்ரீ ஆர்டர்ஸோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. இது கூடவே கூகுளுடைய பிக்சல் பட்ஸ் ப்ரோ இதுவும் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. 11mm டிரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க. IPX4 ரேட்டிங், ஸ்வெட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட், ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது. இந்த ஃபீச்சர்ஸோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19,990க்கு இதுவும் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ப்ரீ ஆர்டர்ஸில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. iQOO 90 இந்தியாவில் August 2 லான்ச் ஆகிற மாதிரி டீசர் மூலயமா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு சைனாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்தியாவில் August 2 அன்னைக்கு லான்ச் பண்ணுறாங்க. இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரூமர்ட் ப்ரைஸும் ரிவீல் ஆயிருக்கு. ஸோ சைனாவில் 45,000 கிட்ட லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்தியாவில் இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் 49,000 இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ iQOO 90 அடுத்த ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் iQOO தரப்புலேருந்து இந்தியாவில் August 2. ஒப்போ ஸ்மார்ட் ஃபோன் சீரீஸ் அப்படின்னு சொல்லும்போது K சீரீஸ் மட்டும்தான் வந்து வேல்யூ ஃபார் மணியாக லான்ச் பண்ணுவாங்க. இந்தியாவில் லான்ச் பண்ணாலும் சரி, குளோபலில் லான்ச் பண்ணாலும் சரி, இது வந்து ஓரளவுக்கு ப்ரைஸ் ஃபீச்சர்ஸ் நல்லாயிருக்கும். இப்போ லேட்டஸ்ட்டாக இந்தியாவில் லான்ச் ஆனது வந்து K10 சீரீஸ். ஸோ இதில் வந்து இன்னொரு புது எடிஷன், வைட்டாலிட்டி எடிஷன் அப்படின்னு கொண்டு வராங்க. இதில் வந்து உங்களுக்கு Snapdragon 778 இந்த சிப்செட்டோட இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. பேனல் IPS LCD பேனல் கொடுக்குறாங்க. 64 மெகாபிக்சல் ட்ரிபிள் சென்சார், 5000 mAh பேட்டரின்னு இந்த ஃபீச்சர்ஸோட வரலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ Snapdragon 778 அதோட அஃபோர்டபுளாக வரலாம் அப்படின்னு தெரியுது K சீரிஸ் கீழே கொண்டு வரதுனால. அடுத்ததான் நீ Paytm கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்துலாம். ட்விட்டருடைய டாபிக் செக்ஷனில் வந்து புதுசாக இந்தியன் லாங்குவேஜ் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். அது என்ன? அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரெண்டாவது சூஸ் பண்ணுவோம். லாஸ்ட் டைம் கேட்டிருந்த Paytm கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் 144 Hz. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து மாஸ்டர் ஸ்பீட். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்கே அனுப்புங்க. உங்களுக்கு Paytm கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்றைக்கி டெக் அப்டேட்டுடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.